புதுக்கோட்டையில் யாழ் பல் மருத்துவமனை சார்பில் மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. அங்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பால் மருத்துவமனை சொல்லி அங்கதான் இருக்கு, கிளினிக் இருக்கு. சரியா, இங்க யாரும் ஸ்டேடியத்துக்கு யாரும் வர வேண்டாம். ஏன்னா அங்க போலீஸ் இருக்காங்க, ஹோம் கார்டு இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, ரூட் காமிச்சுவாங்க. சரியா, பைலட்டு வருவாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் இருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டியை மாவட்ட விளையாட்டு அலுவலர் செந்தில் உள்ளிட்ட விளையாட்டுத்துறை அலுவலர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். புதுக்கோட்டை பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கீழராஜ வீதி, பால் பண்ணை, ஜல்லிக்கட்டு காலை வழியாக புதுக்கோட்டை விஜய் பேலஸில் இப்போட்டியானது நிறைவடைந்தது. போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள், இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஓடினர். ஆண்கள் பிரிவில் 5 பேருக்கும் பெண்கள் பிரிவில் 5 பேருக்கும் என மொத்தம் 10 பேருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆங்காங்கே காவல்துறையினர் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சின்னஞ்சிறு பிள்ளைகள் நீங்க நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்க, பல்லு பூச்சியா போடும், அப்புறம் பல்லு பூராவும் பூச்சியாயிடும். நீங்க முதல்ல பல்ல பாதுகாக்கணும். இந்த விழிப்புணர்வு, அதாவது பல்லு இல்லைன்னா சொல்லுங்க. நீங்க வயசாயிடுச்சுன்னா என்னுடைய துணைவியாருக்கு முதல்ல அவங்க செஞ்ச இன்னும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க பல் மருத்துவமனை திறந்த உடனே போய் அதுக்கான சார்ஜ் கொடுக்கணும். ஆனா எனக்கு அந்த தகவல் கிடைக்கல. உண்மையா போட்டிருக்கு, அதெல்லாம் படிச்சு பாருங்க. ஏதோ சினிமா விளம்பரம் இல்லாத ஏதோ விளம்பரம் நினைச்சுக்காதீங்க. இந்த போட்டியானது பல்லின் முக்கியத்துவம் குறித்தும், பல் முகத்தில் முக்கிய அங்கமாக இருப்பதால் பல்லை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், பல் இல்லை என்றால் சொல் இல்லை என்று சொல்வார்கள். ஆகையால் பல்லை பராமரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக யாழ் பல் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ஆரோக்கியத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன தேவை? ரெகுலர் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் என்று சொல்வார்கள். ரெகுலராக தினசரி நாம் அந்த பயிற்சியை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நமது நீங்க என்ன எடுக்கிறீங்களோ சேலஞ்ச், வாழ்க்கையில எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை நீங்க பெற முடியும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10க்காக வரல, பட் நீங்க இப்போதுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பழக்கத்தை. சரிங்களா, காலையில நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாலே பாதி பல் பிரச்சனைகள் கம்மியாகும். சரியா, இதுல எல்லாரும் ஓரளவு பல் டாக்டரை பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. பார்த்ததே இல்லைங்கிறவங்க தான் இவ்வளோ பேர் இருக்கீங்க. சரி, கண்டிப்பா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை பல் டாக்டரை பார்க்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆரம்பத்திலே சரி பண்ணுங்க. சரிங்களா?
வணக்கம். நாங்க வந்து புதுக்கோட்டை மாரத்தானுக்கு ஓட வந்திருக்கோம். நாங்க தஞ்சாவூர்ல இருந்து வரோம். இங்க நிறைய பேர் வந்தாங்க, ஜாலியா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். சந்தோஷமா நான் இதை ஃபீல் பண்றேன். ஏன்னா யாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க தான் கை தந்தாங்க. பட் நாங்க வந்து லாஸ்ட் தான் இத்தனைக்கும். ஆனா எங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்தாங்க. அது எனக்கு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. தேங்க்ஸ். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். முகத்தின் அழகு அந்த முகத்திற்குரிய பல் வரிசை, பல்லுடைய அழகை பொறுத்து அந்த முகம் வசீகரமாக இருக்கும் என்று தெரிவிப்பார்கள். அந்த அடிப்படையில் யாழ் மருத்துவமனை இங்கு துவங்கப்பட்டு பஸ் ஸ்டாண்டு எதிரில் விஜய் பேலஸ் முதல் தளத்தில் செயல்பட்டு வருகிறது. இது ஒரு விழிப்புணர்வு முகமாக மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்ற 10 குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அவர்களும் விளையாட்டு மைதானத்தில் உள்ள பயிற்சியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தந்தார்கள். இதில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் இங்கே பங்கேற்ற அனைவருக்கும் நான் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் யாழ் மருத்துவன் சார்பிலே மிகச்சிறப்பாக 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு மராத்தான் ஓட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை 6:30 மணிக்கு தொடங்கும் போது பிள்ளைகள் அனைவரும் மிகவும் உற்சாகமாக இந்த மராத்தான் ஓட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நடத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட விளையாட்டு அலுவலருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனையின் நோக்கமே வந்து பல்லை சீரமைப்பது. இந்த பல் முக்கியமானது. இந்த எஞ்சான் உடம்புக்கு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க பல்லு தான் சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அந்த தோற்றத்தை கொடுப்பது வந்து பல் தான். அதனால எல்லோரும் பல்லை பராமரிப்பதை கண்டிப்பாக முறையாக கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் என்ற முறையிலே நான் நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழிலரசன், யாழ் பல் மருத்துவமனை. இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி யாழ் பல் மருத்துவமனை சார்பாக ஒரு மாரத்தான் தொடர் ஓட்டம் KKC கிரவுண்ட்லேருந்து இங்கே என்னோட கிளினிக் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணோம். இதில் ஒரு 150க்கு மேலே ஒரு குழந்தைங்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து இதை வந்து வேகமாக அந்த ஓட்டத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இந்த பல் மருத்துவ ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணோம். இந்த நம்மளோட பல் மருத்துவமனைகளை வந்து இப்ப ஜூலை 15 வரைக்கும் இலவச ஆலோசனை முகாம் வந்து நான் போட்டிருக்கேன். அதை எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. பல்லோட ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, பல்லுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. பல் கட்டுறது, அப்புறம் வந்து வேர் சிகிச்சை பண்றது, பல் எடுக்கிறது, அப்புறம் இம்ப்ளான்ட், பல் கேப் வைக்கிறது, அப்புறம் வந்து பல் ஃபில்லிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய வந்து இதுல வந்து நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம் இங்க நம்ம கிளினிக்ல. இதுல வந்து நிறைய வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸும் இங்க வர்றாங்க. எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இங்க வர்றாங்க. சர்ஜன் எல்லாருமே வர்றாங்க. அப்புறம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து நீங்கள் ஒரு எஜுகேட் பண்ணுங்கள். எப்படி வந்து ப்ரஷ் பண்ணுறது, எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுங்கள். நான் எப்படி என்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். குழந்தைங்கலேருந்து ஒரு ரெகுலர் செக்அப் வாங்க. ஒரு 6 months ஒன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பல் டாக்டரை பார்த்து ஒரு ரெகுலர் செக்அப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.